கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் பைக் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஏன் திடீர்னு பருவதமலை வந்திருக்குன்னா, பாஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கடலாடி வழியாக போய் ட்ரை பண்ணிப்பார், அது செம்ம அட்வென்ச்சராக இருக்கும்னு சொன்னார். ரூட்டு கிடையாது, எது வேணால் தரையில் கிடக்கலாம். ஸோ மிதிச்சேன்னா காலி நான். ஸோ மக்களே, நான் வழி மாறி போயிட்டேன்னு நினைக்கிறேன். காலில் எதுவும் பட்ட மாதிரி இருந்தது, குரல்லாம் கேட்குது. ஸோ மக்களே, என்னால் இதுக்கு மேலே கேமரா ரோல் பண்ணிவிட்டு நடக்க முடியல. சோறு முக்கியமாக சிவன் முக்கியமானு பார்த்தா எனக்கு சோறு தான் முக்கியம். ஸோ அதில் தான் டென்ட்டு, ஸ்லீப்பிங் பேக் எல்லாமே இருக்குது. நான் இங்கே தங்க போகிறேன். இங்கே தான் வந்து டென்ட்டு போட போகிறோம். நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். 4 பார்லிச்சி பிஸ்கெட், பசி குடலை ஆட்டுதுன்னு சொல்கிறேன். ஸோ வணக்கம் மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இல்லைனா எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து வீடியோ பாருங்கள். என்னடா அவன் தம்ப்லைனில் பருவதமலைன்னு போட்டிருக்கான்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி பருவதமலை பகலில் ஏறியிருக்கேன், பட் நைட்டில் ஏறினது கிடையாது. நைட்டில் ஏறினாலும் இன்னொரு வழி இருக்குது. ஸோ பருவதமலை வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பகலில் போன வீடியோ பாருங்கள். பட் நைட்டில் இது ரொம்ப டஃப்பான வழி. ஸோ கடலாடின்னு சொல்லிட்டு ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் தான் இப்போ நான் நைட் ஏற போகிறேன். நைட் மீன்ஸ் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. ஸோ 4:15 ஆகுது, காலையில் 4:15. நான் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்கு கிளம்புனேன். 10 மணிக்கு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் பைக் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஏன் திடீர்னு பருவதமலை வந்திருக்குன்னா, பாஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் தான் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னால் ராமேஸ்வரம் டக்குன்னு இவங்க சொன்னதுனால என்னால் ராமேஸ்வரம் போக முடியல. ஆனால் எங்கேயாச்சும் போகணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு தலைவனை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்துட்டேன். பட் இங்கே வந்திருந்தாலும் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் போகிற ரூட்டில் எனக்கு போக பிடிக்கல. என் ஃப்ரெண்டு பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்து எனக்கு கடலாடி வழியாக போய் ட்ரை பண்ணிப்பார், அது செம்ம அட்வென்ச்சராக இருக்குன்னு சொன்னார். அதனால் கடலாடி வழியாக போகிறேன். ஆள் நடமாட்டமே இல்லை. இப்போது என் வண்டி நான் அங்கே பார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கேருந்து நான் கிளம்புறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல வழி. ஸோ கண்டிப்பாக மேலே போனால் தான் தெரியும். ரூட்டு கிடையாது. பருவதமலை அந்த வீடியோ பார்க்குறதுக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ வாங்க மக்களே, நம்ம அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்க்குறது ஆசிரமம். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இருட்டில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் மொபைல் டார்ச் வச்சு தான் போக போகிறேன். ஸோ செம்ம அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஸோ ஆசிரமத்தை தாண்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு போகணும். ஸோ போவோம். ஃபேஸ் தெரியணும், கண்ணில் லைட் அடித்தா எனக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதனால் ஸோ நேராக தான் போகணும். வாங்க போவோம். செம்ம அட்வென்ச்சராக இருக்க போகுது. எப்படி சொல்கிறது, நம்ம இன்னும் மலையை அடி வாரத்துக்கு இன்னும் போகலை. பார்த்திங்கன்னா குத்து மதிப்பாக போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த வழியில் வந்ததும் கிடையாது. ஸோ கூகுள் மேப்பில் பார்த்தேன், எனக்கு ரூட்டு கொஞ்சம் காட்டுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு சில அம்புக்குறியெலாம் இருக்குது. இருங்க அந்த அம்புக்குறியை பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, இறை பணியில், ஐயோ படலே, போஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ் வடலூர் அடங்க. அந்த அம்புக்குறி போடுறதுல கூட அவனுங்க கடை பேரை மார்க்கெட் பண்ணிக்கிறானுங்க. கடவுளே. சரி வாங்க, அம்புக்குறிக்கு அதாக தான் இருக்குது. ஸோ அந்த வெளியே போவோம். பட்டு உங்கள் காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் மக்களே. பிகாஸ் ரூட்டு நான் ஃபேஸை காட்ட மாட்டேன். பிகாஸ் நான் ஃபேஸை காட்டினா என்னால் வழியில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா கண்ணில் லைட் அடிக்கும்போது உங்களுக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு சுத்தமாக பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் நான் லைட்டையும் அடிச்சுக்கிட்டு என்னால் பார்க்க முடியாது. ஸோ சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பகலாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, ராத்திரி. ஸோ நடுக்காடு, எது வேணால் தரையில் கிடக்கலாம். ஸோ மிதிச்சேன்னா காலி நான். ஸோ சேஃப்டி ஃபஸ்ட்டுன்றதுனால நான் இப்படி தான் வீடியோ எடுப்பேன். ஸோ நீங்கள் கால் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஜாலியாக கேட்டுகிட்டே வாங்க. நல்ல காடு, செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. ஸோ காலையில் 4 மணியாக இருந்தாலும் சுத்தமாக வெளிச்சம் இல்லை. அதுவும் இன்றைக்கி பௌர்ணமியில் கூட காட்டுக்குள்ளே வெளிச்சம் இல்லை. ஸோ அம்புக்குறியை பார்த்து அப்படியே போயிட்டு இருக்கேன் நேராக. ஒரே ஒரு அம்புக்குறி தான் இருந்தது. இதுக்கப்புறம் வழி இருக்குமான்னு கூட தெரியல. ஸோ பார்ப்போம். நடு காட்டுக்குள்ளே செம்ம அட்வென்ச்சராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நடுக்காட்டுக்குள்ளே வந்து தனியாக மாட்டிக்கிட்டேன்னும் போது தான் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்குது. ஏன்னா இங்கே கரடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு, அப்புறம் நிறையா பூச்சிலாம் இருக்குது. ஒரு சின்ன பூச்சி தான், பட் அது கடிச்சதுன்னா நம்மளுக்கு தீக்காயம் பட்ட அளவுக்கு எரிச்சல் வரும். பட் அந்த பூச்சிக்கிட்ட நான் ஆல்ரெடி ஒரு டைம் கடி வாங்கியிருக்கேன்.
ஐ மீன் இதுக்கு முன்னாடி வேறு மலையில் ஏறும்போது கடி வாங்கியிருக்கேன். அந்த பூச்சி இங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். ஸோ அதான். ஸோ மக்களே, ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறமும் எந்த அம்புக்குறியுமே என் கண்ணில் தென்படலை. ஸோ நைட் டைமில் வராதிங்க, பயங்கர ரிஸ்க்கு. ஸோ நான் மொட்டை பையன், எனக்கு பொண்டாட்டி புள்ள லவர் கிவர்னு எதுவும் கிடையாது. அதனால் நான் ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ நீங்கள்லாம் இப்படி ரிஸ்க் எடுக்காதீங்க. காட்டுக்குள்ளே இது பாதை மாதிரி போனாலும் இது எங்கே போய் சேரும்னு தெரியாமல் போகிறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தானே. அதனால தான் சொல்கிறேன். பருவதமலை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறையா மூலிகை சித்தர்கள்னு இருக்குது. ஸோ குட் வைப்ரேஷனாக இருந்தாலும் கொஞ்சம் அள்ளி இல்லை மக்களே. அத்தர கும்மிருட்டில் தனியாக காட்டுக்குள்ளே நடக்கணுன்றது எனக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் நான் பழைய மாதிரிலாம் ரெகுலராக காட்டுக்குள்ளே நடக்கலை. அதுவும் இல்லாமல் ட்ரக்கிங் போயிருக்கேன். வைல்ட் லைஃப் சென்சஸ்க்காக, அனிமல் சென்சஸ்க்காக ட்ரக்கிங் போயிருக்கேன். அது லைட்டாக நடப்பேன். அதுவும் இல்லாமல் அப்படியே ஷூ எல்லாம் போட்டுப்பேன். பட் இங்கே கோயிலுக்கு போகிறதுனால செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு தனியாக தான் இருக்கேன். எனக்கு வேறு அடிக்கடி தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே ஃபீலிங்ஸாகவே இருக்குது. சித்தராக இருந்தால் பரவாயில்ல, நான் மட்டும் இந்த ஒத்தடி பாதையிலேயே நேராக போயிட்டே இருக்கேன். ஸோ எதுக்கும் என்னுடைய கூகுள் மேப்பை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கூகுள் மேப்பில் அந்த ரூட் எங்கே வளைஞ்சதுன்றது எனக்கு காட்டுச்சு. ஸோ மக்களே, நான் வழி மாறி போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நான் கூகுள் மேப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை இப்படி வச்சுக்கிறேன். கண்ணு வர தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நான் தெரியறேன்னா தெரியல. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டவர் கிடைக்கிது மலையடி வாரத்தில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரியும் எது ரூட்டுன்னு. ஓகே, எனக்கு சேட்டலைட்டு இமேஜ் காட்டுது கொஞ்சம். ஸோ சேட்டலைட் இமேஜில் என்ன காட்டுதுன்னா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடந்ததுன்னா ஒரு சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி காட்டுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒத்தையடி பாதை காட்டுது. நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் அவன் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கூகுள் மேப் எந்த மாதிரி இடத்துலலாம் எனக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அங்கேருந்து நம்மளுக்கு வந்து பாதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பாதை எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். கொய்யால வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க மக்களே போவோம். கூகுள் மாத்தாவே, நீ எனக்கு எவ்வளோ ரோட்டில் அலைய விட்டுருந்தாலும் இப்போ எனக்கு நீ வழி காட்டுற. கொஞ்சம் கஷ்டம் தான் மக்களே. நான் என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் ஒரு இடம் நல்ல இடமா பார்த்து உங்ககிட்ட பேசுகிறேன் மக்களே. பாய். ஸோ மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த பாதையில் நேராக வந்ததில் இங்கே ஒரு விநாயகர் சிலையும் சிவலிங்கமும் இருக்குது. ஸோ மலைக்கு போகிற வழி ரைட்டுன்னு இருக்குது. ஸோ ரைட்டு தான், அதுவும் அந்த அம்புக்குரிய யாரோ கடிச்சு வச்சுருக்கானுங்க பக்கி பசங்க. ஸோ இந்த வழியில் தான் நம்ம போகணும். மலை உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக, பட் இருந்தாலும் இந்த வழி தான். ஸோ நான் இங்கே தலைவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன், ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன் மக்களே. அட்வென்ச்சர் அந்த ஒரு ஆசைக்கு ஒரு நல்ல தீனி இந்த ரூட்டு. ஐ மீன் ஒன்று இதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணுறதே நிப்பாட்டிடணும், இல்லைனா இதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ண போகிற எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக இருக்கும். ஐ மீன் இதை நான் ஏறி முடிச்சிட்டேன்னா அசால்ட்டாக மற்ற எல்லா மலையும் ஏறிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி அட்வென்ச்சரை வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஐ மீன் அது அப்படி தான் மக்களே. கொஞ்சம் லூஸ் தனமாக தான் வளையன்னு இருப்பேன், இருந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டு தான் ஒன்று வேறு வழியே இல்லை. ஸோ வாங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ சாமி கும்பிடல, சாமி கும்பிட்டுலாம். ஓகேவா, இருங்க இங்கே கேமரா வைக்கலாம். தலைவா, இந்த மலையை மட்டும் நான் பத்திரமா ஏறி இறங்கிட்டேன்னா நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். பட் இருந்தாலும் என் கூடவே இருந்து இந்த மலையை எப்படியாச்சும் நான் ஏற்றி இறக்கிடு தலைவா. ஐ மீன் நான் உன்னை மேலே வந்து பார்க்குறேன். ஓகேவா, ஆமாம் பட்டையை போடுவோம். ஸோ மக்களே, ஒரு பெரிய பட்டையை போடுறோம் பாருங்கள். டாச்சக் அதுதான் விநாயகர் கும்பிட்டுருக்கோம். ஓகே போகலாம் மக்களே, வாங்க. ஸோ மக்களே, தரப்பாதையிலேருந்து ஏதோ ஆற்றுக்குள்ளே ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தான் இப்போது வழி போகுது. ஸோ பாதை வந்து பார்த்திங்கன்னா என் காலி தான். ஸோ இந்த காலகாலத்தில் தான் ஒரு பாதை வாய்க்கால் மாதிரி போகுது. இந்த பாதையில் தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா என் கால் ஒரு கால் தான் வைக்க முடியுது, இல்லைனா இப்படி தான்
குரங்கு மாதிரி தாவி தாவி தான் போகணும். ஸோ ரூட்டு பயங்கர டஃப்பாக இருக்குது மக்களே. அந்த வழியில் ஜாலியாக படிக்கட்டு பாறைன்னு இருக்கும். பட் இங்கே ஒன்றுமே இல்லை, மண்ணு தான். குட்டி குட்டி கல்லுங்க காலில் நல்லா சுருக்குன்னு ஏறுது. இருந்தாலும் தலைவனை பார்க்கணுன்னா இந்த கஷ்டத்தெலாம் ஏற்றா தான் போக முடியும். என்னால் எல்லாரும் மாதிரியும் அதில் போயிட முடியும். பட் இருந்தாலும் அதில் ஒரு டைம் ஏறி இறங்கிட்டாலே அதில் இருக்கிற கிக்கு போயிடுச்சு. அப்படின்னு பர்வத மலைன்னா ஒரு டஃப்பான மலை, யாராலையும் ஏற முடியாது, அவருடைய ஆசீர்வாதம் இருந்த மாதிரி தான் ஏற முடியும் நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஆரம்பத்தில் அதை நம்பலை. பட் இருந்தாலும் அந்த மலை ஏறும்போதே நான் அதை நம்பினேன். பட் இருந்தாலும் இந்த மலை ஏறுறதுக்கு கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா நான் பாதியிலே இறங்கிடுவேன். அப்படியும் இல்லைன்னா இது வேணால் நடக்கலாம். ஸோ பார்ப்போம், அவரோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நான் மேலே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். வாங்க மக்களே போவோம். அந்த குறுகலான பாதை போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. நல்லா இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா மலைக்கடியில் இந்த குதிரைலாம் ஓட்டுவாங்க தெரியுமா, இந்த ரெட் இண்டியன்ஸ்லாம், அந்த மாதிரி இருக்குது இந்த பழைய படத்துலாம். படிக்கட்டு 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 எப்படி பாருங்க, படிக்கட்டு. ஓகே, இது படிக்கட்டுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இதுதான் சரியான வழின்றது இந்த மாதிரி கல்லுங்களை அடிக்க வச்சுருந்தா தான் நம்பிக்கை வருது. ஸோ பாதை சமமான பாதைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலில் ஏதோ பக்கம் சாரி காலில் ஏதோ பட்ட மாதிரி இருந்தது. இந்த பூச்சி சவுண்டு கேளுங்க, சூப்பராக இருக்கும். ஐயோ நின்று போச்சு, சாரி. அதான் சமமான பாதை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து செங்குத்தாக மலை ஏற வேண்டியது தான். ஸோ ஏறுவோம் வாங்க. ஆண்டவா, நான் அதிகமாக சிவா சிவான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சிவன் என் கூடவே தான் இருக்கார். ஸோ சிவலிங்கத்தை தான் நான் போட்டிருக்கேன் செஸ்ட்டில். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், சிவலிங்கத்தை தான் நான் கழுத்துலேயே மாட்டியிருக்கேன். ஏன்னா ஒரு ருத்ராஜம் போடுறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க. நான் தலைவனையே தூக்கி என் நெஞ்சில் போட்டிருக்கேன். நான் மோஸ்ட் ஆஃப் சாமி கும்பிட மாட்டேன், இருந்தாலும் தலைவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தலைவன் என் கூடவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஐ மீன் அவர் என் கூட வந்து சேர்ந்துட்டார் எப்படியோ. அதான் நல்லா கண்ணு தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா இந்த அம்புக்குறி நல்லா போட்டிருக்காங்க இந்த வழியில். ஸோ பகலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அம்புக்குறி வச்சு நீங்கள் ஈஸியாக மலை ஏறிடலாம். பட் நைட்டில் வந்தீங்கன்னா வழி மாறி போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு ஆப்போசிட்டில் யாரோ மலையிலேருந்து இறங்கி வர மாதிரி குரல்லாம் கேட்குது. ஸோ வாங்க, முடிஞ்சால் அவங்ககிட்ட வழி கேட்டு சரியான வழிக்கு தான் போகிறோமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அங்கே வெளிச்சம் தெரியுது அவங்களுக்கு. அண்ணா மலை மேலே போகிறதுக்கு நீ எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் அதிகபட்சமா? பரவாயில்ல மக்களே, இந்த மலை மேலே அகலாட மட்டும் இருக்குது. மொதல் டைமாக இந்த மலையில் ஒரு 3 பேர் இறங்குறத பார்த்தேன். அவங்ககிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னான்னா, இன்னும் மலை மேலே ஏறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த சிவனோட அருளில் சன்ரைஸை பார்த்துட்டேன்னா ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். அப்படி இல்லைன்னா மேலேயே தங்குறதுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணணும். ஸோ பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. பாறைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிக்ஸாக்காக ஏறிட்டு இருக்கு. வாங்க வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தூரம் ஏறிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாதை டாப்பராக மலை மாதிரி ஏறுது. ஸோ செங்குத்தான பாறைங்களை அப்படியே கவுத்து வச்சுருக்காங்க. அது மேலே ஒன்று ஒன்றா கால் வச்சு ஏற வேண்டியதுதான். பாதை நினச்சதை விட ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. அடி வயிறு கிட்னி மட்டும் தனியாக வலிக்குது. மூச்சு காற்று நல்லா உங்களுக்கே தெரியும், காற்று பம்ப் அடிக்கிற மாதிரியே அடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். வாங்க வாங்க போவோம். ஓகே, இது வந்து ஒரு லேயர்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது மண் பாதை, அதுக்கப்புறம் குறுகலான பாதை, அதுக்கப்புறம் இது வந்து பாறைகள் அடுக்கி செங்குத்தாக ஏறி இருக்கு. இந்த பாறையில் திருச்சிற்றம்பலம் எழுதியிருக்கு. ஸோ திருச்சிற்றம்பலம் ஏதோ மந்திர வார்த்தைன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஸோ மக்களே
பாலம் ரொம்ப நெருக்கலாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என் முதுகுக்கு மட்டும் தனியாக வலிக்குது மக்களே. என்னன்னே தெரில. அதிகமாக வண்டி ஓட்டி என் ஸ்பைனல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உடம்பு எந்த ஸ்பேருமே வலிக்கல, பட் முதுகெலும்பு மட்டும் தனியாக வலிக்குது. அதுவும் அந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற முதுகெலும்பு கொய்யால வேறு வலிக்குது. ஏன்னா மலை செங்குத்தாக இருக்குல்ல, அதனால் ஏறும்போது வலிக்குது. இது என்னது இது? தவுக்குலாம் ஐயோ காலில் ஏறுது. கொய்யால தவுக்கில் பயன்படுத்துறியா? வச்சுக்கிறேன். ஸோ மக்களே, என்னால் இதுக்கு மேலே கேமரா ரோல் பண்ணிவிட்டு நடக்க முடியல. நாக்கு தள்ளுது. எங்கேயாச்சும் கீழே விழுந்தனா 50,000 கேமராவோட சேர்த்து கீழே விழுந்துடுவேன். ஸோ உடஞ்சதுன்னா சோகா ஆகிடும் கேமரா. நான் இருக்கிற பொருளெல்லாம் விற்று தான் அந்த கேமரா வாங்கினேன். அதனால் இப்போதைக்கு வீடியோ பண்ணல மக்களே. நடுவில் டைம் கிடச்சி நான் வீடியோ பண்ணுறேன். பாய் மக்களே. பாருங்களேன் பாதை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பாய் மக்களே, பார்ப்போம். ஸோ மக்களே, எப்படியோ நம்ம கடைசி படிக்கட்டை ஏறியாச்சு. அங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு மேலே போனால் சிவன் நம்ம தலைவன் இருக்கார். பட்டு இந்த சைடு போனால் சோறு முக்கியமாக சிவன் முக்கியமானு பார்த்தா எனக்கு சோறு தான் முக்கியம். முதல்ல போயிட்டு சோத்தை திங்குறோம். அதை தின்னுட்டு அதுக்கப்புறம் சாமியை போய் பார்க்குறோம். ஏன்னா அது வந்து காலி ஆகிடும். தலைவர் எப்பவுமே அங்கே தான் இருப்பார். எப்போ ஒன்று போய் பார்த்துக்கலாம். ஏன்னா டைம் ஆச்சு, இருக்குதான்னு வேறு தெரில. ஸோ ஆல்ரெடி நம்ம பசங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நான் ஸ்டேட்டஸ் போட்டதை பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டேன். குட்டி தூக்கம் மீன்ஸ் நான் மலை மேலே உச்சிக்கு வந்து ஒரு 7:30 போல் ரீச் ஆகிட்டேன். பட்டு பசங்க வராங்கன்னு சொன்னோன்னா நான் பாதியிலே ஒரு இடத்துல தூங்கிட்டேன். சரி நீங்கள் வாங்கடா, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். ட்ராவல் பேக் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ட்ராவல் பேக் வந்து கீழேயே வந்து ஒரு இடத்துல சொல்லி வச்சுட்டு வந்தேன். அந்த பேக் வந்து பசங்களை தூக்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ பசங்க வந்து அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதில் டென்ட்டு, ஸ்லீப்பிங் பேக் எல்லாமே இருக்குது. ஏன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, சன்ரைஸ் பார்க்கலன்னா நான் இங்கே தங்கிடுவேன்னு. ஸோ நான் வரும்போது எனக்கு சன்ரைஸ் பார்த்தேன், பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே தங்குறேன். ஸோ இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறேன். தங்கி இந்த இடத்துல இருக்கிற குட் வைப்ஸு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் சித்தர்கள் வந்தால் நான் அவங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கேருந்து கிளம்புவேன். ஸோ இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே. எப்படி சொல்கிறது, உச்சி மலையில் பருவதமலையில் அன்றைக்கே போனால் வீடியோவிலே ஸ்டே பண்ணணும்னு நினச்சேன். பட் இந்த வீடியோவில் தான் ஸ்டே பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ நைட் இங்கே ஸ்டே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு போய் சோறு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் மக்களே. வாங்க. ஓகே சார். ஸோ மக்களே, இங்கே தான் நம்மளுக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. உள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு ரூல் சட்டையை கட்டிடணும். உள்ளே போயிட்டு சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சாப்பிட வரணும். மேலே போனேன். அது ஒரு விதமான சாப்பாடு கொடுத்தாங்க. அது பொங்கல் ப்ளஸ்ஸு கஞ்சி ப்ளஸ் அதில் கருப்பு கலரில் ஒன்று வந்து கருப்பாக உருண்டையா, அது பேர் கருப்பாக உருண்டையா அந்த அது பேர் என்ன அது மக்களே? மிளகு அதெல்லாம் போட்டு மிளகு சாதம் அது எல்லாமே போட்டு வந்து ஒரு செம்மையான டிஷ்ஷு. செம்ம பசியில் இருந்தேன். அதுக்கான வாட்டமான ஃபுட்டு சாப்பிட்டேன். ஸோ இதுதான் நம்ம பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸு. திருப்பி என் கூடவே வந்துட்டாங்க. நான் வந்துட்டேன், பட் அவங்க வந்து கீழே வந்துட்டு என் பேக்கையும் தமிழ் வந்து தூக்கிட்டு வந்துட்டார். ஸோ அதில் தான் டென்ட்டு, ஸ்லீப்பிங் பேக் எல்லாமே இருக்குது. நான் இங்கே தங்க போகிறேன். அவங்க சாமி கும்பிட்டுட்டாங்க. நான் நல்லா தூங்கினதுனால வந்து இனிமேல் தான் போய் சாமி கும்பிட போகிறேன். ஸோ வாங்க மக்களே, சாமியை கும்பிட்டுட்டு இங்கே தங்குறதுக்கான வழியை பார்ப்போம். ஸோ தங்கும் இடத்தை தேடுவோம். ஸோ மக்களே, கஷ்டப்பட்டு எனக்காக தமிழ் வந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தான். ஸோ அவங்க சாமி கும்பிட்டாங்க. இங்கேருந்து அவங்க இப்போ வந்து விடைபடுறாங்க என்னை விட்டுட்டு. ஸோ அவங்க நேராக பாண்டிச்சேரிக்கு வித்தின் 4 ஹவர்ஸில் போயிடுவீங்களா? ஆமாம், 4 ஹவர்ஸில் அவங்க பாண்டிச்சேரி போயிடுவாங்க. பட் நான் மட்டும் இங்கே இருந்துட்டு இந்த மலையில் தங்கி இங்கே நைட் அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு தான் கிளம்புவேன். ஸோ பாய். ஆமாம் சார், பாட்டு நல்லா இல்லை மச்சான். நீ எந்த பாட்டு போட்டாலும் நான் லைவாக போட்டுருவேன். அப்புறம் என்ன? ஸோ மிஸ் பண்ணுறவங்கள தனியாக இருக்க போகிறேன். எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். பாய் மக்களே.
ஸோ மக்களே, நம்ம நைட்டு இங்கே தான் வந்து டென்ட்டு போட போகிறோம். இங்கே தான் தங்க போகிறோம். ஸோ தங்கும் இடத்த ரெடி பண்ணுவோம் வாங்க. ஸோ இதுதான் மக்களே நம்ம தங்க போகிற இடம். சுற்றி பச்சை பசேர்னு இருக்கா, அவ்வளோதான். மேலே பர்வதமலை கோவில். ஸோ இது டாப் வியூ, நல்ல ஒரு வியூ இது. இந்த வியூவில் அப்படியே ஜாலியாக இன்றைக்கி நைட்டு இங்கே தான் தங்க போகிறோம். ஸோ பார்ப்போம். சப்போஸ் இங்கே செட் ஆகலைன்னா மேலே சத்திரம் இருக்குது, அங்கே போய் தங்கிடலாம். முடிஞ்ச வரைக்கும் இங்கே என்ஜாய் பண்ண பார்ப்போம். ஏன்னா டென்ட்டு வாங்கி சும்மா தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல போட்டு தங்குறதுக்கு தானே டென்ட்டு வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்குற மக்களை, இந்த நைட்டில் இங்கே ஸ்டே பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மக்களே, இது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அங்கே மலை உச்சிலேருந்து பார்த்தாலோ திடீர்னு எல்லாருக்குமே விசிபிளாக தெரியக்கூடாது. டென்ட்டு தெரிஞ்சதுன்னா ஏன் இங்கே போட்டிருக்க அப்படி இப்படி நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து டென்ட்டை வந்து ஹைட் பண்ண போகிறோம். ஓகேவா, வாங்க. அவ்வளோதான், டென்ட்டுக்கு மேலே இன்னொரு டென்ட்டு டன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னா, ராத்திரி இங்கே தங்க போகிறோம். ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணியும் அப்புறம் இங்கே நைட்டுக்கு ஃபுட்டு கிடைக்காது. அதனால் இப்போவே போய் நைட், ஏன்னா 6 மணி 5 மணிக்கே இங்கே ஆள் நடமாட்டம் கம்மியாகிடும். ஸோ இங்கே ஒரு சில பொட்டி கடை இருக்குது. அந்த பொட்டி கடையில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிஸ்கெட்டு, தண்ணி, அப்புறம் முடிஞ்சால் ஒரு சோடா. சப்போஸ் செரிமானம் ஆகலைன்னா சோடா, அந்த மாதிரி கொஞ்சம் தேவையான உணவுப் பொருட்களை நம்ம வந்து இப்போ தேடி போகிறோம். அங்கே ஸோ மக்களே, அண்ணன் இங்கே கிடைக்கிற ஒரே எனர்ஜி ட்ரிங்க்கு தான். ஸோ வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டா. ஸோ நீங்கள் நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க? இல்லை, நாளைக்கு வர மாட்டோம். நாளைக்கு வர மாட்டீங்களா? வெள்ளிக்கிழமை தான் வரும். இதோட வெள்ளிக்கிழமை தானா? அப்போ நாளைக்கு இங்கே எதுவும் கடைங்க இருக்காதா? கடை மேலே ஒரு கடை இல்லை, மேலே ஒரே ஒரு கடை தான் இருக்கும். அங்கே இந்த மாதிரி கிடைக்குமா? கிடைக்கும். ஓகே. அவனும் காலையில் கிளம்பிடுவான். அவரும் காலையில் கிளம்பிடுவாரா? நைட்டு மட்டும் இருக்கும். இன்றைக்கி நைட் மட்டும் தான் இருப்பார். அவரும் காலையில் கிளம்பிடுவாரா? காலையில் கிளம்பிடுவோம். எத்தனை மணிக்கு கிளம்புவார்? காலையில் 10-11 மணிக்கு கிளம்பிடுவோம். ஓ, அப்புறம் வெள்ளிக்கிழமை வருவோம். ஸோ இந்த மாதிரி விசேஷ டைமில் தான் கடையே போடுவீங்க? சனி நாளில், வாரம் சனி நாளில் போடுவோம். மற்ற டைமில் கடைங்க கூட இருக்காதா? சரிண்ணா சரிண்ணா. இப்படியும் இன்னைக்கு இடியுடன் கூடிய மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, பட் மழை பெய்யுது. ரொம்ப பெரிய இடியா விழுந்தது. டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கேன். என் மேலே ஒரு மின்னலாக இடியா தெரியல இடிச்சுது. எல்லாரும் வாழற வாழ்க்கையை வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான லைஃப்பை வந்து சூஸ் பண்ணேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சவுண்டு போடாதீங்க சொல்லுவாங்க. நீ வந்தால் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனையை கூட்டுக்கவே வந்துடலான்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வாழ்ந்துடணும். தலைக்கு வந்த உடனே என்ன மாரி நான் ஓன் நிமிஷம் கத்தினேன், வெளியே காயை போடுவோம். ஸோ மின்னல் நின்றுச்சா? நீங்கள் அப்போ பார்க்கும்போது இந்த மலையே தெரிஞ்சிருக்காது, சுற்றி இருளாக தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம டென்ட்டு இங்கே இருக்குது. ஸோ அதுவும் எதுவும் பெருசாக எனக்கு தொல்லை கொடுக்கல, நல்லதாக ஒர்க் ஆச்சு. ஸோ மழையே பெஞ்சாலும் அது ஒரு உரமாக ஒதுங்கிடும், நீங்கள் ஜாலியாக உள்ள தூங்கிட்டு இருக்கலாம். ஸோ அதான் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சொல்லப்போனால் நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் டென்ட்டு போகலான்னு நினச்சேன். எனக்கு குருநாதரே யூடியூபர் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா கோவில், சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் குரல் கொடுத்தா யாரும் வர மாட்டாங்க. அது பயங்கர ரிஸ்க்கு.